தமிழ் சினிமாவில ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த இயக்குநர்கள் ஒருத்தர் தான் ஆர் முருகதாஸ். இவருடைய சமீபத்திய படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெறாத நிலையில பாலிவுட்ல சல்மான் கானுடன் இணைந்து அவருடைய கூட்டணி வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் சிக்கந்தர். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தா இல்லையா? இந்த படம் ஆர் முருகதாஸுக்கும் சல்மான் கானுக்கும் ஒரு கம்பேக் படமா இல்லையா அப்படிங்கிறதா இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். இந்த படம் இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது மும்பைல சத்யராஜ் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. இவருடைய மகன் ஒரு விமானத்துல போகும்போது ஒரு பெண் கிட்ட தகராறு பண்றாரு. அந்த சமயத்துல சல்மான் கான் அதை தட்டி கேட்கிறாரு, மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ பெரிய அளவுல வைரல் ஆகுது. அதை பார்த்து சத்யராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, சல்மான் கானை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ் அனுப்பி வைக்கிறாரு. அங்க போய் பார்த்தா தெரியுது அவர் ராஜ்கோட் பகுதியின் ராஜாவா இருக்காரு. அவர் யாராலுமே உண்மையை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஒரு கட்டத்துல சல்மான் கான் எதிரிகள் கூட சண்டை போடும்போது அவருடைய மனைவி ரஷ்மிகா எதிர்பாராத விதத்துல இறந்து போறாங்க. அவருடைய லங்ஸ் இருதயம் அதை மத்தவங்களுக்கு வைக்கிறாங்க. அந்த 3 பேரை தேடி சல்மான் கான் போறாரு. அப்படி போற சமயத்துல சத்யராஜுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கான் துரத்துறாரு. அப்படி துரத்தும் போது எதிர்பாராத விதத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. பயங்கர கோபம் அடைந்த சத்யராஜ், உன்னுடைய மனைவியுடைய உயிர் இன்னும் 3 பேர் உடல இருக்கிறாங்க, அவங்க நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டாரு. இறுதியா சல்மான் கான் சத்யராஜ் கிட்ட இருந்து அந்த 3 பேரை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை.